கடல்ல இருக்கிறது மீன். நாங்க கவின் ஃபேனு. ஆண்ட்ரியா படத்தை பாரு, படம் பிளாஸ்ட். அதெல்லாம் சொல்ல முடியாது. ட்விஸ்ட் அதுதான். படமே சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வேற லெவல். கவின் சூப்பர் ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. செம்மையா இருந்துச்சு. பார்க்கலாம். கம்பேக். இந்த படம் செம்ம கம்பேக். சூப்பரா இருந்துச்சு. ஆனா இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தான் படமே. என்டையர் படமே பொறுமையா உட்காந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு. அத பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஆனா நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு புரியுற மாதிரி சூப்பரா எடுத்திருக்காங்க. என்கேஜிங்காலாம் இல்ல. ஆனா அந்த செகண்ட் ஹாஃப்ல இருந்து படம் சூடு பிடிச்சு சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எங்க போகுது என்ன பண்றாங்க எதுவுமே தெரியாது. செகண்ட் ஹாஃப்ல இருந்து புரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. கிளைமேக்ஸ்ல எல்லாம் சூப்பரா புரியும். ஆண்டி அவங்க ரோல் கரெக்டா பண்ணிருக்காங்க. சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவா இருந்துச்சு. அது பெருசா இம்பாக்ட் இல்ல. பட் அந்த கிளைமேக்ஸ் வேற லெவல். இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா படம் பார்க்கலாம் நிச்சயமா. ஃபர்ஸ்ட்ல என்னடா இங்க வந்துட்டுமே இப்படி அப்படின்னு யோசிச்சோம். ஆனா செகண்ட் ஹாஃப்ல இருந்து வர்த்தராது அப்படின்ற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. செம்மையா பண்ணிருக்காங்க. மாஸ்க் படம் பிளாஸ்ட். கடல்ல இருக்கிறது மீன். நாங்க கவின் ஃபேனு. கவின் அண்ணா இப்படி நடிச்சிருக்காரு. படம் வேற லெவலு. விக்ரன் இருக்குது ஃபர்ஸ்ட். படம் டைரக்டர் இருக்குது ஃபர்ஸ்ட். கோடி படத்துக்கு தான் பெஸ்ட். ரோஸ்லே அதான் பெஸ்ட். ஆண்ட்ரியா படத்தை பாரு, படம் பிளாஸ்ட். அதான் ஒரு காமன் மேனோட ஸ்டோரி. அவங்களுக்கு கோவம் வந்தா எப்படி இருக்கும்ன்றது, ஒரு கவர்மெண்ட் மேலேயோ எப்படி கோவம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ன்றது தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப கமர்ஷியலா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் எல்லாத்துக்குமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுத்த ஸ்கிரீன் டைப் சூப்பரா பண்ணிருக்காங்க. அவரு எப்போ அதேதான் டிஃப்ரெண்டா பண்ணிருக்காரு. அவரு நார்மலா பண்றது மாதிரி எப்பவுமே அவர் பண்றது இல்ல. இது டிஃப்ரெண்டா இருக்கு. இது சூப்பராகவும். மிடில் கிளாஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க அமௌண்ட் 48-68 பேரோட அமௌண்ட் வந்து வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டு இது அவங்க ஒரு எய்மோட இது பண்ணுவாங்க. அது வந்து அமௌண்ட்டை வந்து அவங்க பதுக்கிட்டாங்க. அதை ஏமாத்திட்டாங்க. அவங்க வந்து கிளைமேக்ஸ்ல யாரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லுவாங்க. கிளைமேக்ஸ் வந்து எப்படி படம் எடுத்தாங்கன்னு, யாரு கடைசியில அந்த பணத்தை ஆட்டை போடுறதுன்னு கிளைமேக்ஸ்ல தான் சொல்லுவாங்க. அது வரைக்கும் தெரியாது. நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருந்தாங்க. கவின் அவர் நல்லா தான் நடிப்பாங்க. நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. தெரியல. அது அவங்க கஷ்டப்படுற மிடில் கிளாஸுக்கு தான் தெரியும். அதுக்காக நாங்க கஷ்டப்படலன்னு சொல்லல. நாங்களும் கஷ்டம் தான் படுறோம். பட் அவங்க படுற அளவுக்கு கஷ்டம் நாங்க படுறோம். அது இந்த ஏமாந்து போய் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அது அவங்கள பத்தின கதை. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ணு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கொஞ்சம் சீரியஸாவே கொண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி போயிடுச்சு. அவர்லாம் சொல்ல நல்லா பண்ணிருக்காரு. செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருந்துச்சு. காமெடி எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆயிருந்துச்சு. செமையான ஆக்டிங் செமையா பண்ணிருந்தாங்க. கிளைமேக்ஸ் வந்து செம ஒரு பிளாஸ்டா இருக்கு. ஆமா, நான் இப்ப சொல்லிட்டேன்னா அது ஆமா மிடில் கிளாஸ் எப்படி அது வந்து அப்படி இல்ல, அந்த இதுல கொடுக்கல. ஆனா நீங்க வந்து பாருங்க, பார்த்தா புரியும். நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அதனால எல்லாரும் ஆக்டிங் நல்லா தான் இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப் பிளாஸ்ட் விட்டாங்க. வேற லெவலா இருந்தது. மற்றபடி படம் ஓகே தான், நல்லா தான் இருந்தது. ஒரு வாட்டி வேணா பார்க்கலாம். சூப்பரா நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஜிவி மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபன்னு த்ரில்லிங் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்டார்டிங் லேக் ஆச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் சூப்பரா பக்கா பண்ணிட்டாங்க. சார்லி அவர் செமையா பண்ணிருந்தாரு. படம் சூப்பரா இருக்கும். நிச்சயமா ஒன் டைம் வாட்சபிள் ஷியோரா. எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணிக்க முடியல. பெருசா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பிஜிஎம்மோ இல்ல சாங்ஸோ இல்ல. மத்தபடி ஓகே தான், நல்லா இருக்கு. அவங்க வில்லனிசம் அந்த ரோல் சூப்பரா பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல இருக்காது. கவின் வந்துட்டு எப்பவுமே இந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்டா சூஸ் பண்றாரு. இந்த வாட்டியும் டிஃப்ரெண்டா தான் சூஸ் பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. அவரோட ரோல் சூப்பரா பண்ணிருக்காரு. காமெடி இருக்கு. காமெடி அங்கங்க வச்சிருக்காங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மாஸ்க் இதுக்கான ஆப்டான டைட்டில். அது வந்து நீங்க கிளைமேக்ஸ் வரும்போது தான் ஓகே இதுக்காக தான் இந்த டைட்டில் வச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே லாக்னு சொல்ல முடியாது. எதுக்கு இங்கெல்லாம் இதெல்லாம் நடக்குது ஒண்ணுமே புரியல. எங்க போகுது யாரு இவங்க. செகண்ட் ஹாஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். படம் சூப்பரா இருந்துச்சு. மாஸ்க் மூவி. ஸோ கவின் அண்ணா அண்ட் ஆண்ட்ரியா மேம் 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆண்ட்ரியா மேம் வந்து ஒரு வில்லியா நடிச்சிருந்தாங்க. ஃப்ரம் ஹீரோயின் டு வில்லி. ஸோ அது அந்த இது வந்து நல்லா இருந்துச்சு மேமோட இது.
பிடிச்ச சீன் ப்ரீ கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் வருவாரு செம மாசா பண்ணிட்டு போயிடுவாரு, அது ஏதோ அவரோட படம் அப்படின்ற மாதிரி. ஸோ நல்லா இருந்துச்சு, அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. மியூசிக் ஆஸ் யூஷுவல் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ஜிவி பிரகாஷ் சார். ஸோ ஆண்ட்ரியா மேம், அதுக்கப்புறம் கவின் அண்ணா, கிங்ஸ்லி நடிச்சிருப்பாங்க, அப்புறம் சார்லி சார் நடிச்சிருப்பாரு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ரோல்ஸை வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. அது ஒரு சீன் தான் ப்ரோ, அந்த ஒரு இதை மட்டும் ஏஸ் பண்ற சீன்ஸ் மட்டும் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. அது கதையிலேயே அவங்களே சொல்லியிருப்பாங்க. சூப்பரா இருந்துச்சு. அவங்களும் அதுல நல்லா பண்ணிருந்தாங்க. ஒரு காமன் மேன், அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து ஒரு இதுனா எப்படி ஒரு ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா வரும் சம்திங், அது ரிலேட்டடா சொல்லிட்டேன்னா கதை சொன்ன மாதிரி ஆயிடும் ப்ரோ. ஸோ படம் வந்து நெல்சன் சார் படம் மாதிரி இருக்குங்களா? ஏதாவது அது மாதிரி காமிச்சிருக்காங்க? அவரு வந்து நரேஷன் கொடுத்துருப்பாரு ஒரு பேக்ட்ராப்ல, அது ஒண்ணுதான். ஸோ மற்றபடி மூவி வந்து ஒரு காமன் மேனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். காமெடியாவும் இருக்கும், ஃபைட்டும் இருக்கும். எமோஷனல் நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. மற்றபடி நல்லா இருந்துச்சு. கவின் வந்து புதுசா பண்ணிருக்காருங்களா இந்த படத்துல? ஏதாவது பழைய படம் தாண்டி இந்த படத்துல நாடா இதெல்லாம் பாத்துருக்கோம். இது அவரோட டிஃப்ரெண்ட் ஜானர்ங்கிறனால அந்த ஜானருக்கு ஏத்த மாதிரி கேரக்டர் நல்லா பண்ணிருப்பாரு. மணிஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க, இந்த மாஸ்க்லாம் காமிச்சிருக்காங்க. அதான் அந்த ஒரு சீன் மட்டும் அதுல அவங்களே வந்து ஒரு இடத்துல ஹிண்ட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ அது படம் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கமர்ஷியலா ஹிட் தானா உங்களுக்கு? ஹிட் ஆகும் நான் நம்புறேன். பர்சனலா எனக்கு, ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இல்லையா, பர்சனலா எனக்கு பிடிச்சிருந்துச்சு.